உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். த பார்லி என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடியது நோயாளிகளுக்கு பார்லி அரிசி கஞ்சி அல்லது பார்லி அரிசி நீரை கொடுப்பது வழக்கம். அவர்களுக்கு உடல் பலத்துக்காகவும் உடல் தேற்றுதலுக்காகவும் கொடுக்கக்கூடியது. சிறுநீர் பெருக்கியாகவும் இந்த பார்லி அரிசி விளங்குகிறது. இந்த பார்லி அரிசி ஒரு பங்கோடு 10 பங்கு நீர் சேர்த்து நன்றாக பஞ்சு போல வேக வைத்து அதனுடைய நீரை மட்டும் வடித்து எடுத்துக்கொண்டு அந்த நீரோடு மோர் சேர்த்து அன்றாடம் ஒருவேளை சில வாரங்கள் பருகி வருகின்ற பொழுது வெட்டை சூடு என்று சொல்லுவார்கள். அதாவது இன உறுப்புகளிலே ஏற்படுகின்ற உஷ்ணம், உடலிலே ஏற்படுகின்ற உஷ்ணம், இதனாலே ஏற்படுகின்ற ஹேமச்சூரியா என்கின்ற குருதியோடு கலந்த சிறுநீர், டிஸ்யூரியா என்று சொல்லக்கூடிய வலியுடன் வெளியாகும் சிறுநீர், அனூரியா என்று சொல்லுகின்ற சிறுநீர் வாராத நிலை, இவற்றையெல்லாம் போக்கி அதோடு சீழ் வடிகின்ற நிலை, குருதியும் சீழும் சிறுநீரோடு வருகின்ற நிலையையும் மாற்றக்கூடிய ஒன்றாக இருந்து சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக இந்த பார்லி அரிசியினுடைய நீரும் மோரும் கலந்த உணவு மருந்தாகி பலன் தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, முரையா கொய்னிகி என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது கரி லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலையை நாம் உணவுக்கு மனம் தருவதற்காக, சுவை தருவதற்காக சேர்க்கின்ற ஒன்று என்று அறிவோம். இந்த கறிவேப்பிலையை சுத்திகரித்து காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு சம அளவு சர்க்கரை சேர்த்து நன்கு உறவாடும்படி கலந்து வைத்து கொண்டு இரவு காலை என்று 2 வேளை 1 தேக்கரண்டி அளவு கறிவேப்பிலையும் சர்க்கரையும் சேர்ந்த சூரணத்தை வாயிலிட்டு நீரோ மோரோ பருகி வருகின்ற பொழுது நீர் கோர்வை என்று சொல்லக்கூடிய சைனுசிட்டிஸ், தலை நீர் ஏற்றம், தலை பாரம், மூக்கு அடைப்பு, மூக்கு ஒழுக்கு, இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இது மருந்தாகி பயன் தருகிறது. அது மட்டுமல்லாமல் பெண்களுடைய சூதக வாயு என்று சொல்லக்கூடிய நிலையை, கருப்பையிலே அடிக்கடி ஏற்படுகின்ற வலி, குறிப்பாக மாதவிலக்கு காலத்திலே ஏற்படுகின்ற கடுமையான வலி, டிஸ்மெனோரியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இதற்கு கருப்பையிலே வாயு அதிகமாக இருப்பது ஒரு காரணம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சூதக வாயுவை போக்கக்கூடிய ஒன்றாகவும் கறிவேப்பிலை சர்க்கரை சேர்ந்த இந்த சூரணம் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, நுரையீரல் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள், சுவாச கோளாறுகள், செரிமான சீர்கேடுகள், குருதியிலே இருக்கின்ற குற்றங்கள், இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு டெய்ல்டு பெப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது தமிழிலே வால் மிளகு என்று சொல்லக்கூடிய ஒன்று, டெய்ல்டு பெப்பர். இதனோடு சாண்டலம் ஆல்பம் என்று சொல்லக்கூடிய சந்தனக்கட்டை, அது ஒரு பகுதியாக நாம் மருந்திலே சேர்க்கின்றோம். இது குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது, குருதி சுத்திகரிப்பானாக விளங்குகிறது, வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியதாக, சிறுநீரை போக்கக்கூடியதாக, டயூரிட்டிக்காக இந்த சந்தனம் விளங்குகிறது. அதனோடு எலட்டேரியா கார்டமோம் என்று சொல்லக்கூடிய ஏலக்காயை சேர்க்கின்றோம். ஏலம் மனம் மிகுந்தது. அதோடு கூட டீகன்ஜெஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே
நுரையீரல் பாதையை, சுவாச பாதையை பற்றிய சளியை கரைத்து சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியது, செரிமானத்தை தூண்டக்கூடியது, இதய ஓட்டத்துக்கு சரியான வகையிலே குருதி பாய்கின்ற நிலையிலே இது பயன் தரக்கூடிய ஒன்றாக ஏலக்காய் விளங்குகிறது. இதனோடு ஃபிலாந்தஸ் எம்பிலிகா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, அம்லா என்ற வடமொழி பெயராலே சொல்லப்பெறுகின்ற நெல்லி என்ற தமிழ் பெயரை பெற்றிருப்பது, இந்த நெல்லி விட்டமின் சி சேர்ந்ததாகவும் அதனுடைய கொட்டைகள் துவர்ப்பு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையை பெற்றிருப்பதனாலும் நெல்லி ஒரு அற்புதமான ஆயுள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக, மருந்தாக பயன் தருகிறது. அதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம், அதிகமான இனிப்புடைய அதிமதுரம் என்பது பிளட் பியூரிஃபையர் என்பது மட்டுமல்லாமல் கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடிய ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற குணத்தை இது பெற்றிருக்கிறது. சளி இருமலை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய எக்ஸ்பெக்டோரன் டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற பயனையும் இது தருகிறது. குருதி சுத்திகரிப்பானாக இருந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. இந்த ஏலம், நெல்லி, சந்தனம் அதனோடு வால் மிளகு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு ஏலக்காய் மற்றும் சந்தனத்தை பயன்படுத்தி நாவறட்சி, வறட்டு இருமல் மற்றும் வயிற்று வலியை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஏலக்காய், சந்தனம், அதிமதுரம், நெல்லி வற்றல், வால் மிளகு, சர்க்கரை. ஒரு பாத்திரத்தில் வால் மிளகு ஒரு 3 to 4 வால் மிளகு லேசாக வறுத்துட்டு இதை தட்டி போட்டுக்கலாம். 3 to 5 வால் மிளகு சேர்க்கலாம். வால் மிளகும் குமட்டலை உண்டாக்கும், அதனால நம்ம அதிகமாக சேர்க்காம மிக குறைந்த அளவில் சேர்க்கணும். வால் மிளகு வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கும், ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்கும். நம்ம குடலில் இருக்கக்கூடிய ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக வால் மிளகு இருக்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வால் மிளகை தட்டி போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம ஏலக்காய், ஒரு 2 சிட்டிகை ஏலக்காய் தூள், நெல்லி வற்றல் பொடி ஒரு வெறுகடி அளவு, நெல்லி வற்றல் நம்ம இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் சந்தனத்தூள் ஒரு வெறுகடி அளவு, அதிமதுரம் வெறுகடி அளவு, இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். வால் மிளகு சேர்க்கணும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இந்த வால் மிளகையும் இதோடு சேர்த்துடலாம். ஏலக்காய், அதிமதுரம், சந்தனம், வால் மிளகு, நெல்லி வற்றல் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்ருக்கோம். கொதிக்க வச்சுட்டு நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்து எடுத்துக்கணும். உணவு செரிமானம் ஆகாமல் நமக்கு வயிற்று வலி உண்டாச்சுன்னா இந்த மருந்து குடித்தோம்னா இம்மீடியட்டாக நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதே போல் உணவுனால் நமக்கு ஏதாவது அலர்ஜி, சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த சென்சிட்டிவிட்டி கம்மியாகும். நமக்கு உணவுனால் ஏற்படக்கூடிய அலர்ஜிகள் குறைவாகும். நமக்கு வறட்டு இருமல் அதிகமாக இருந்ததுனாலும், சளி இல்லாமல் வறண்ட இருமல் அதிகமாக இருந்தாலும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். ஓரிரு முறை எடுக்கும்போதே நமக்கு வறட்டு இருமல் சரியாயிடும். இதில் இருக்கக்கூடிய ஏலக்காய், அதிமதுரம் போன்ற மருந்துகள் சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சி மற்றும் அலர்ஜி இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நமக்கு அலர்ஜினால் ஏற்படக்கூடிய சுவாச கோளாறுகள், சுவாச பிரச்சனைகள் இந்த மருந்து எடுக்கும் பொழுது சரியாகும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இந்த வடிகட்டிடலாம். இந்த மருந்தை வடிகட்டிட்டு இதோட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை சேர்க்காமல் எடுக்கலாம். அதே போல் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நாவறட்சிக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். டீஹைட்ரேஷனால் ஏற்படக்கூடிய நாவறட்சி, காய்ச்சல்னால் ஏற்படக்கூடிய நாவறட்சி இது எல்லாமே இந்த மருந்து எடுக்கும் பொழுது சரியாகும். இதோட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரையும் நம்ம பயன்படுத்தலாம், அல்லது கல்கண்டும் நம்ம இடித்து இதோட சேர்த்துக்கலாம். ஏலக்காய், அதிமதுரம், நெல்லி வற்றல், சந்தனம், வால்மிளகு மற்றும் சர்க்கரை சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது வயிற்று வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், உணவினால் ஏற்படக்கூடிய அலர்ஜியை போக்கக்கூடிய மருந்தாகவும், நாவறட்சி மற்றும் வறட்டு இருமலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, பிப்பர் குபேபே
என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, டெய்ல்டு பெப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வால்மிளகு. இந்த வால்மிளகு ஒரு ஆன்டி வைரல், ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. நுண்கிருமிகளை, நோய்க்கிருமிகளை தாக்கி அழிக்க வல்லதாக விளங்குகிறது. புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதனோடு நெல்லி வற்றல் விட்டமின் சி செறிந்ததாக திகழ்கிறது. அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையுடையதாக விளங்குவதனாலே இது ஒரு ஆரோக்கியமான மருந்தாக, பானமாக நெல்லி நமக்கு விளங்குகிறது. இதனோடு எலட்டேரியா கார்டமோம் என்று சொல்லக்கூடிய ஏலம் ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலேயும், ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையிலேயும், ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே விட்டு ஏற்படுகின்ற வலியை போக்கக்கூடியதாகவும் இது திகழ்கிறது. குருதி ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடியதாகவும் இந்த ஏலம் விளங்குகிறது. உணவுக்கு சுவையும் மணமும் தரக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு கிளிசரைசா கிளாபரா, கிளிசரின் என்கின்ற சத்துவம் இதில் அதிகமாக இருக்கிறது. அது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை கிளிசரின் பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே இது உள்ளுக்கு பயன்படுகின்ற பொழுது உறுப்புகளுடைய அழற்சியை போக்குகிறது, அவற்றுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. கல்லீரல், மண்ணீரலுக்கு ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே பலம் தரக்கூடிய ஒன்றாகவும், நுரையீரல் தொற்றுக்களை நீக்கக்கூடிய ஒன்றாகவும், சளியை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் அதிமதுரம் திகழ்கிறது. சாண்டலம் ஆல்பம் என்று சொல்லக்கூடிய சந்தனம் குளிர்ச்சி தரக்கூடியது, வீக்கம் கரைக்கக்கூடியது, குருதி சுத்திகரிப்பானாக விளங்குகிறது. இந்த சந்தனம் நீரை வெளித்தள்ளக்கூடிய டையூரிட்டிக்காகவும் நமக்கு பயன் தருகிறது. இவை அத்துணையும் சேர்த்து, இனிப்பு சேர்த்து ஒரு பானமாக நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். இதை இருவேளை சந்தி என்று பருகுகின்ற நிலையிலே வயிற்று கோளாறுகள் மட்டுமல்லாமல் நுரையீரல் கோளாறுகளையும் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. தொண்டைக்கட்டு, தொண்டை கம்மல், வறட்சி, இருமல் இவற்றையெல்லாம் போக்கி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய வகையிலே அந்த சளி கரைக்கிறது. செரிமானத்தை தூண்டக்கூடிய வகையிலே பசியை தூண்டுகிறது. இந்த வால்மிளகு ஒரு ஆன்டிஎல்மித்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே வயிற்றில் இருக்கின்ற பூச்சிகளையும் வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீரக தொற்றுக்களையும் நீக்கி முழுமையாக ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த பானம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, வால்மிளகு முதலானவை சேர்ந்து எப்படி மருந்து ஆகிறது என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.